வணக்கம்மா. இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம்லம்மா, அதை வீட்டுக்கு அப்படியே வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்துடும் அந்த டேஸ்ட்டு. என்ன நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பூரி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக பிள்ளைங்க சாப்பிட்ற விஷயம். இது பன்னீரோட சேர்த்து செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ தேவையான பொருட்கள் என்ன தெரியுமாம்மா? ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 7 மிளகாய், வரமிளகாய், தக்காளி, முந்திரி பருப்பு ஒரு 10, அதுக்கப்புறம் நான் பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பூண்டு ஒரு 10 பல்லுன்னு வச்சுங்க. இதெல்லாம் அந்த தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் தேவையான பொருள், வேறு ஒன்றும் வேண்டாம் அதுக்கு. இப்போ இது பட்டர் தான் தாளிக்க போகிறோம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு, இதெல்லாம் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தான் போடுறேன் எண்ணெய். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூனு பட்டர் போட போகிறோம். அதனால் இதை கொஞ்சமாக வச்சுக்குவோம். பாருங்கள், இது காயட்டும். எண்ணெய் சீட்டில் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது. இதில் மஷ்ரூம் கூட நீங்கள் காளான் அது சேர்த்துக்கலாம். ஆனால் இது நான் இன்றைக்கி சேர்க்கலை, வெறும் பட்டர் பன்னீர் மட்டும்தான். அதனால் இது போடுறேன். இது பாருங்கள், இந்த எண்ணெயில் நம்ம கைப்பொடி அளவு வச்சுருக்கோம் பார்த்தியா, சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அதை முதல்ல போடுறேன். கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 வதக்கிட்டு அதில் மற்ற பொருள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாய், முந்திரி பருப்பு, பூண்டு பல், தக்காளி, 2 தக்காளி போதும், ரொம்ப போட வேணாம். சகப்பாக நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கணும். அந்த தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ ஒன்று ஒன்றா அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி 2 தக்காளி தான், ரொம்ப வேண்டாம், சின்ன தக்காளி பழமாக. அந்த வரமிளகா சேர்த்துருக்கேன். பூண்டு பல், முந்திரி பருப்பு, பூண்டு பல் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே போட்டு ஒரு 4-5 வதக்குனா போதும். இப்போ அதுலேயே நம்ம கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாமே அதில் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. உப்பு, நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடுறோம் பாருங்கள். அப்போ தான் எல்லாம் ஒன்றா வரும். எல்லாம் ஒன்றா கொஞ்சம் ஒரு நல்ல வெந்த பக்குவமாக, அது பச்சை வாசம் போக வெந்த பக்குவமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை பார்க்கும்போதே பாருங்கள். இப்போ கொஞ்சம் நாள் கழித்து அதை திறந்தால் எல்லாம் அப்படியே இந்த சட்னி பக்குவத்தில் அது வந்திருக்கும். பாருங்கள், எல்லாமே பதமாக இருக்கும். மிளகாலாம் நல்லா ஊறி போய் நல்லா வெந்து போயிருக்க மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் அதை எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி அதில் கலக்க போகிறோம். நம்ம இந்த பேஸ்ட்டை தான் நம்ம பட்டர் போடுறோம் பாருங்கள். பட்டர் ஒரு பெரிய கரண்டியாலே போட்டுங்க. ஒரு கரண்டி போடுறேன். பாருங்கள், அது கரையட்டும். அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு துண்டு போட்டு நம்ம வாசம் வர்ற வரையிலும் வதக்குறோம். இது குழந்தைங்க ஹோட்டலுக்கு போனால் அது ஒரு பெரிய விஷயமா பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி கொடுங்க அப்படின்னு, அது வீட்டிலே நல்லா செஞ்சு கொடுக்கலாம் அழகாக. அந்த ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அந்த பட்டரில் இதை போடுறோம். இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அரைச்சது, அதை போட்டுட்டு அந்த ஜாரை, மிக்ஸி ஜாரையே கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையான தண்ணி அதுக்கு வேணும் இல்லையா. இப்போ அதில் பாருங்கள், நல்லா சுருண்டு வந்த உடனே தண்ணியை ஊற்றுறேன். ஊற்றிட்டு இது நம்ம தேவையான அளவு வச்சுக்கலாம். நிறையா வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிளகாய், இந்த முந்திரி பருப்பு, தக்காளியெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம் கூட. நமக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பார்த்துட்டு செய்யலாம். மஞ்சத்தூள் போடுறேன். கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, இது தோசை, இட்லி, டிஃபன் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனுமா கரம் மசாலா, நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது தான் அது. இந்த கரம் மசாலா பொடி எல்லாம் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி தான் போடுங்க. போட்டுட்டா அது அப்போயே வாசம் நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை போடுவோம். அது சில பேர் எண்ணெயில் பொரித்து போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஆனால் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கிங்க. நான் வாங்கிட்டு இதை செஞ்சு அசத்து, அதாவது இதுதான் நம்ம ஹோட்டல் ப்ரிப்பரேஷன். நீங்கள் இதை பாருங்கள், பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். இது பார்த்திங்களா, இப்போ நான் கையில் எடுக்கிறது கஸ்தூரி மேத்திமா. நம்ம வீட்லேயே வெந்தய இலை பொடி செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பொடி அப்படியே வெந்தயத்தை ஊற வச்சு மறுநாள் எடுத்து என்ன செய்யணும், காலையில் அந்த நம்ம போடுற மண் தொட்டி இருக்குல்ல, அதில் போட்டால் 1 வாரத்துலேயே நமக்கு வெந்தய இலை கிடச்சிரும். இப்போ நான் ஊற்றுறது என்னென்னா, நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஊற்றணும்.
நான் வந்து திக்காக பால் காய்ச்சிருந்தா அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது கிடைக்கலன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இருக்காது, அதனால திக்காக பாலை இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், அதை சைட் டிஷ்ஷாக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்மா, செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. நன்றிம்மா.